உலகத்திலேயே நம்ம எல்லாரும் பிரதமர் மோடி பார்க்கும்போது மிக சிறந்த தலைவர். இன்னைக்கு காலையிலையும் பேப்பரில் ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு, மோடி அவர்கள்கிட்ட பேசிட்டு இந்த போர் நடக்கிறது அது எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும்னா மோடி அவர்கள்கிட்ட பேசினா தான் நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. உலகத்திலேயே இருக்கிறவங்களுக்கு தெரியாதது ஸ்டாலின் அவர்களுக்கும் டெபுட்டி சிஎம் அவர்களுக்கும் இருக்கு. எப்படி இருக்குன்னா, இந்திய தேசத்திலேயே பிரச்சனையே 2 மாநிலத்துல தான் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் சரி, வெஸ்ட் பெங்கால்லையும் சரி. இவங்க 2 பேரும் நான் சொல்கிற ஆட்சி தான் நடத்தணும், இல்லைன்னா ஆட்சி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நாசி ரூல்ஸ் ஒன்று பாருங்க, ரொம்ப அரிஸ்டோக்ராட்டிக் ரூல். அது நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் இருக்கும். அப்படி தான் அவங்க இருக்கிறாங்க. பீகாரோ உத்தரகாண்டோ இல்லை உத்தரப்பிரதேசத்துல இன்னும் வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாமே சொல்கிறாங்க வைக்கிறாங்க, இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு மாயத்தோட்டம் தான் இருக்குது. போய் பார்க்க சொல்லுங்கள், அப்போ புரியும் உங்களுக்கு. பார்க்க சொல்லுங்கள். நாங்கள் கேட்டது என்ன, தமிழகத்தில் என்ன வளர்ச்சி இருக்குது, ஒயிட் பேப்பர் கொடுங்க தானே சொல்கிறோம். கேள்வி மேலே கேள்வி மட்டும் தான் கேட்டுட்ருக்கீங்க. நாங்கள் கேட்ட கேள்வி இப்போ மதுரை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ரயிலுக்காக நாங்கள் என்ன கேட்டோம், டீட்டெயில் ரிப்போர்ட் தானே கேட்டோம். டீட்டெயில் ரிப்போர்ட் தானே கேட்டோம். டீட்டெயில் ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் கேட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் கொடுத்தீங்களா? கேட்குற கேள்விக்கு ஏன் பதில் இல்லை? அதுக்கு ஏன் நீங்கள் திரும்பி கேள்வி மட்டும்தான் கேட்டுட்ருக்கீங்க? மதுரை பொறுத்த வரைக்கும் மெட்ரோக்காக டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்டதுக்கு இது வரைக்கும் கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம். ஆனால் நீங்கள் கேள்வி மட்டும்தான் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம இந்த தொகுதி மறுவரையில் பிஎம் ப்ரொசீட் பண்ண போகிறது அரிசி விலை வரல அப்படின்னா தமிழ்நாடே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும், போராட்டம்லாம் நடக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வார்னிங் வீடியோ சிஎம் வெளியிட்டிருக்காரு. அதுதான் நான் எனக்கு புரியல. ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா, ஒரு டோனா. அப்போ நீங்கள் மம்தா பானர்ஜிக்கும் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற மம்தா பானர்ஜி ஒரு வீடியோகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாக்களிக்கும் போது யாருக்கு வாக்களிக்கிறீங்க, உங்களோட ஆதாரெல்லாம் நாங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வரும். ஒரு மிரட்டுற அளவுக்கு இருக்கும்போது வெஸ்ட் பெங்காலில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இன்னைக்கு பிரதமர் மோடி பார்த்துட்டு கேட்குற கேள்வியாவது ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா இது அவருக்கு தப்பாக இருக்குன்னு சரியா பண்ணலையா? அவருக்கு தெரியலையா? அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயம் சரியாக தான் தெரியல. நீங்கள் அப்போது மிரட்டுறீங்களா? மிரட்டுற அளவுக்கு தானே இருக்கீங்க. தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நீங்கள் மிரட்டுறீங்கன்னா உலகத்தில் எல்லாரும் பார்த்துட்டு பிரதமர் மோடி பார்த்துட்டு மிக சிறந்த தலைவர் நான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் நினச்சா மிரட்டலாம், ஆனால் நாங்கள் மிரட்டுறதுக்கு ஆளு கிடையாது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அங்கம், தேசத்துடைய பாகம். எங்களுக்கு அது மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மேலே ஒரு தனி இருக்கு. எப்போவுமே தமிழ்நாடு பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காரு. ஸோ முதலமைச்சர் பேசுகிற பேச்சு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம் இல்லை, ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் பேசுகிற விதம் கிடையாது. பிடிஆர் இப்போ தொடர்ந்து அவர் பண்ணுற எல்லா கேம்பெயின்லையுமே சுந்தர் விடுதலை பண்ணுற சினிமா சங்கி அப்படின்ற வேர்டை எல்லா கேம்பெயின்லையுமே யூஸ் பண்ணுறாரு. இல்லை, அது சுந்தர் சார் அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. படித்தவங்களுடைய பேச்சு அதுதான். எங்களை பார்த்து படிக்காதவங்க சொன்னாங்களே, ஆமாங்க நாங்கள் படிக்காதவங்க தான், ஆனால் எங்களுடைய வளர்ப்புன்னு சரியாக இருக்குது, அது நாங்கள் காட்டிட்டோம். சுந்தர் சார் பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பர்சனல் அட்டாக்கே பண்ணலை. இங்கே 10 வருடங்களாக நீங்கள் 2 முறை 10 வருடங்களாக நீங்கள் தொடர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆக இருந்திருக்கீங்க, நீதி அமைச்சராக இருந்திருக்கீங்க, ஐடி அமைச்சராக இருந்திருக்கீங்க. நீங்கள் ஐடி அமைச்சர் இருக்கும்போது நீங்கள் இது பண்ணுறீங்க எங்களை மட்டும் இல்லை, பிரஸ்காரங்களும் இழுத்து அவங்கள பற்றி இழிவாக பேசி தானே அவர் எழுதினார். அப்போது படித்தவங்க பேசுகிற பேச்சுக்கு கூத்தாடி சினிமா சங்கி இல்லை ஜிம்னாஸ்ட் என பார்த்துட்டு குரங்கு மாதிரி இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவறீங்க. கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான், உங்கள் கட்சியில் அத்தனை திமுக அல்லது பிறந்த வளர்ந்தவங்களா? நீங்கள் கொண்டாடிட்டு இருக்க செந்தில் பாலாஜி 10 ரூபாய் செந்தில் பாலாஜி எங்கேருந்து வந்தவங்க? சேகர் பாபு எங்கேருந்து வந்தவர்? எல்லாரும் பார்த்துட்டு இன்னைக்கு காங்கிரஸோடைய, நீங்களும் டிஎம்கே மாறி காங்கிரஸோட இருந்தீங்க. கலைஞர் காலத்தில் நீங்கள் பிஜேபியோடு இருந்தீங்க. அப்போ நீங்கள் மாற்றி நீங்கள் கூட்டணி வைக்கலையா? அப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்து நாங்கள் என்ன கூப்பிட்றது? ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் இறங்க மாட்டோம். படிப்பு இல்லை, நாங்கள் உங்களை மாதிரி லண்டன் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வரல. நான் 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். என் வீட்டுக்காரர் 12வது 12th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஆனால் எங்களுடைய வலுப்பு சரியாக இருக்குது. அது எங்கள் அப்பா அம்மா பேர் நாங்கள் காப்பாற்றுறோம். ஜனநாயகன் படம் ஆன்லைனில் படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி லீக் ஆயிருக்கு. தேர்தல் நேரத்தில் இப்படி ரிலீஸ் ஆகிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் நேரம் மட்டும் பார்க்க மாட்டேன். நான் ஜென்ரலாக ஒரு சினிமா எடுக்கும்போது எத்தனை பேருடைய உழைப்பு, ஒரு வேர்வை ரத்தம் எல்லாமே சீந்திச்சு அவங்க ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. ஹீரோக்கு கேரவேன் இருக்கும், மெயின் டெக்னீஷியன்ஸ்க்கு ஹீரோயின்ஸ்க்கு மெயின் ஆர்டிஸ்ட்க்கு கேரவேன் இருக்கும். ஆனால்
திரைக்கு பின்னாடி இருக்கிறது எங்களுடைய உழைப்பாளிகள் இருக்காங்க பாருங்கள், டெய்லி தொழிலாளிகள் இருக்காங்க பாருங்கள். காலையில் 4 மணிக்கு லைட்மேன், ப்ரொடக்ஷன் பாய்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 7 o'clock கழிச்சு 4 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி போகணும். கடைசி போகிறவங்க அவங்க தான். அவங்களுடைய உழைப்பு வந்து இப்படி வீணாகிறது பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜனநாயகம் மட்டும் இல்லை, எந்த படம் இருந்தாலும் இந்த மாதிரி லீக் பண்ணுறவங்க யார், அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு கடின தண்டனை கொடுத்துதான் ஆகும். மேம், இப்போ விஜயோட பிரச்சாரங்கள் நிறைய பார்க்குறோம். நிறைய இடங்கள்ல அனுமதி மறுக்கப்படவும் செய்யுது. ஆனால் நிறைய இடங்களில் வந்து அவர் போகிறப்ப வந்து அவர் ரசிகர்கள் தொடர்ந்து போய் வாகனத்தில் மோதி விழுகிறது, இது மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இது அவர் ரசிகர்களாக பார்க்குறாங்களா, தொண்டர்களாக பார்க்குறீங்களா? இன்னும் அவங்களுக்கு அரசியல் முடிச்சு வேணும்னு நினைக்கிறேன். 4ஆம் தேதி தெரிய வரும். ஆஃப்டர் எலெக்ஷன் டேட் அறிவிச்ச பின்னாடி பிஎம் வந்து தமிழ்நாட்டுக்கு 3 முறை வந்தார், நீங்கள் 4 முறை வந்தார். ஆனால் திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. இன்னும் ராகுல் காந்தி தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கே வரல. தொடர்ந்து வந்து பார்லிமெண்ட் காரணம் கட்டதாக சொல்கிறாங்க. இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜென்ரல் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க சார்? இல்லை, அது வந்து முதலமைச்சர் தானே பதில் சொல்லணும். இவ்வளோ பேசுகிறாரு, ராகுல் காந்தி பார்த்துட்டு கேள்வி கேட்க சொல்லுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு 28 சீட் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஏன் இன்னும் வரல, ஏன் பிரியங்கா காந்தி வரல சொல்லுங்கள். எங்களை பார்த்து கேள்வி கேட்குறாரு, மிரட்டுறாருல. ராகுல் காந்தி மிரட்ட சொல்லுங்கள். கூட்டணி தானே இருக்கீங்க. ஆனால் சிவன் கழுத்தில் பாம்பு மாதிரி நீங்கள் அவங்கள பற்றி பேசினா அவங்கள பற்றி வந்து எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு புட்டுனா வெளியில் வச்சுருவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, கிளியராக இருக்கும். எங்கேயுமே இது வரைக்கும் 12 வருஷத்தில் எங்கேயாவது ஊழல் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஊழல் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்றுமே கிடையாது. க்ளீன் கவர்மெண்ட், க்ளீன் சிட் மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும், காங்கிரஸோடைய கூட்டணி பொறுத்த வரைக்கும் வெறும் ஊழலுக்கு பேர் போனது. இந்தியாவே நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து உலகத்துலேயே இந்தியாவை பார்க்கும்போது இட் வாஸ் ஒன்லி அபவுட் கரப்ஷன், ஊழல் பற்றி மட்டும்தான் ஒரு நாடு இருந்ததுன்னு நான் சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஸோ முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடி பார்த்துட்டு அவர் கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக தைரியமாக ஸ்டேஜில் கூட்டணியில் தானே இருக்கீங்க, எங்கே ஆளை காணோம், அக்கா தம்பியை 2 பேரும் கேள்வி கேட்க சொல்லுங்கள், தைரியம் இருந்தால் கேட்க சொல்லுங்கள். தெலுங்கானா சிஎம் வந்து இந்த தொகுதி மறுவரையில் எல்லாரும் நம்ம இங்கே தமிழ்நாடு சிஎம்க்கு லெட்டர் எழுதியிருக்காரு, நம்ம எல்லாம் அதில் ஒன்றிணையணும், டெல்லியில் வந்து நமது குரலை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஷேடோ கிரியேட் பண்ணுறாங்க சென்ட்ரல் அகெயின்ஸ்ட் லைக் தெலுங்கானா காங்கிரஸ் தானுங்க. அப்போ அதான் கூட்டணி சொல்கிறேனே, ஊழலுக்கு மட்டும்தான் நான் பேர் போனது. வேறு யாருன்னு இதில் வரான்னு சொல்லுங்கள். வேறு யாராவது இவங்களுக்கு கூட இருக்கிறாங்களா? காங்கிரஸ், டிஎம்கே, இவங்க 2 பேர் மட்டும்தான் குரல் எழுப்புறாங்க. அப்போது இந்தியா முழுவதும் வேறு கவர்மெண்ட் இல்லையா? இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. பேச சொல்லுங்கள். இப்போ உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிற இடங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஃபோட்டோ காமிச்சு ஒரு மாதிரி இந்த இதுவாக பேசி அந்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? மெச்சூரிட்டி எப்படி இருக்குது? மெச்சூரிட்டி மட்டும் சொல்லலை, கலைஞர் உருவாக்குன ஒரு கட்சி பார்க்கும்போது நிச்சயமாக இன்றைக்கி கலைஞர் அவர்கள் எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருப்பார். நான் உருவாக்கின கட்சி இது கிடையாது. இவங்க திமுக காரங்க இன்றைக்கி பண்ணுறது, ஸ்டாலின் அவர்கள் வந்து மிரட்டி பேசுகிறதோ, இல்லை அவங்க கட்சியில் இருக்கிறவங்கள எனக்கும் என் கணவருக்கு எதிராக இருக்கிறவங்க, நான் அவங்க பேர் கூட சொல்ல விரும்பல, அது எனக்கு தகுதிக்கு கீழே நான் நினைக்கிறேன். சரிங்களா? அப்போனன்ட் இருந்தாலும் என் தகுதிக்கு கீழே அவங்க பேர் சொல்லி இவ்வளோ கேவலமாக பேசுனதுக்கப்புறம் அவர் பேர் சொல்லி சொல்கிறதுக்கு எனக்கு என் தகுதிக்கு கீழே இருக்குது. ஸோ அவர் பேர் கூட சொல்லலை. ஆனால் அவரும் மற்றவங்களும் இவ்வளோ டெப்யூட்டி சிஎம் இருக்கட்டும், இவ்வளோ கீழே இறங்கி ரொம்ப தரக்குறையாக இப்படி பேசும்போது நிச்சயமாக டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கார். விஜய் அவர்கள் திமுக எதிர்க்கிறோன்ற பேரில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சாதகமாக செயல்படுறாரு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு, திருமாவளவன் சொல்லியிருக்காரு. என்னங்க? விஜய் வந்து திமுகவை எதிர்க்கிறோன்ற பேரில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சாதகமாக செயல்படுறாரு சொல்லி விமர்சனம். அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், அவங்க பாதிக்கப்படுறாங்க, அது மட்டும் உறுதி இல்லை. அது ஒத்துக்கிறாங்கல்ல. அப்போ நாங்கள் தோற்று போயிடுவோம், அந்த பயம் அவங்களுக்கு இருக்குல்ல. விஜய் அப்போ சாதகமாக செயல்படுறாங்க. அது விஜய்கிட்ட கேளுங்க. எங்ககிட்ட அவங்க தானே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. விஜய்கிட்ட நேராக கேட்க சொல்லுங்கள். எதுக்கு எங்கே கேட்குறாங்க? கூட்டணியில் யார் இருக்கா? சீமான் தனியாக நிற்கிறாரு. விசிகே நீங்கள் திமுக கூட்டணியில் தானே இருக்கீங்க. தைரியம் இருந்தால் விஜய்கிட்ட கேளுங்க, இறங்கி கேளுங்க விஜய்கிட்ட. நம்ம இந்த உமன்சேஷன் பில்லில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்னாடி நடக்கிறது வந்து மேபி ஷெட்யூல் காஸ்ட் சீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு டிஎம்கே சைட்லேருந்து ஒரு எலிகேஷன் இருக்குது. டிஎம்கே சைட்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரு எலிகேஷன் இருக்கும். நான் அதான் சொல்லிட்டு வரேன். எனக்கு திமுக எந்த நிலைமையில் இருக்குன்னா, நீ என்ன பண்ண அப்படி ஒரு கேள்வி கேளுங்க, உடனே பிளேம் கேம். இது அப்படி நடக்கலை, இது அப்படி நடக்கலை. எல்லாத்துலேயும் நீங்கள் நீட்டுக்காக உங்கள் குற்றச்சாட்டு வந்து பிஜேபி மேலே வைக்கிறாங்கல்ல,
நீட் கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் தானே. உங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் காங்கிரஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு நீட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா காங்கிரஸ்க்கு எதிராக கூட்டணி போடாதீங்க. அப்போ கூட்டணி எதுக்கு காங்கிரஸோட வைக்கிறீங்க? இதே முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் என்ன எழுதியிருக்காரு? ஏன்னா மிகவும் கடினமான காலம் வந்து மீசா நேரத்தில் என்னை வந்து கைது செய்யப்பட்டாங்க. அந்த நேரம் தான் எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. அப்போ மீசா டைமில் யார் இருந்தாங்க? பிஜேபியாக இருந்தது, காங்கிரஸ் தானே இருந்தது. இந்திரா காந்தி டைம் தானே அது மீசா டைமு. அப்போ நீங்கள் ஏன் கூட்டணி வச்சுருக்கீங்க? இதில் இன்னொன்று வேடிக்கை என்ன இருக்குன்னா, ஆட்டோபயோகிராஃபியில் காங்கிரஸ் காலத்தில் ரொம்ப எனக்கு வந்து கடினமாக விஷயம் வந்து மீசாவில் அரெஸ்ட் ஆனது, இவ்வளோ அடி வாங்கியிருக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னா ரிலீஸ் பண்ணது யாரும்? ராகுல் காந்தி. படிக்காமல் இந்த கூட்டணி தான், இந்த மாதிரி தலைவர்கள் தான் கூட்டணியில் இருக்காங்க. நம்ம சொல்கிறது ஒன்று, செய்கிறது வந்து மண்டையில் இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ மக்கள் ஏமாத்துறதுக்கு என்ன பேசணும் அது மட்டும்தான். ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எந்த கேள்வி இருந்தாலும் தைரியமாக காங்கிரஸ் கிட்ட கேட்டு பாருங்கள். இல்லை கிளியராக சொல்லுங்கள், ஆமாப்பா ஊழல் பண்ணும்போது உனக்கு நான் உதவுனேன், எனக்கு நீ உதவுனேன், அது மட்டும் தெளிவாக சொல்லுங்கள். எஸ் வி வர் பார்ட்னர்ஸ் இன் க்ரைம். அதுக்கு தான் ஒருத்தர் வந்து ஒருத்தர் சிவன் கழுத்தில் பாம்பு மாதிரி ஒருத்தர் கழுத்தில் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம், பாம்பு மாதிரி உட்காந்துட்ருக்கோம். நாங்கள் வந்து கீழே இறங்கி வர முடியாது. அதனால தான் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம், வேறு வழி இல்லை எங்களுக்கு. ஒத்துக்க சொல்லுங்கள். மதுரை மத்திய தொகுதியில் வரவேற்பு நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கு வரவேற்பு யார் என்ன சொன்னாலும் வரவேற்பு எப்படி இருக்குது நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் தான் எல்லாமே ப்ரெஸ் கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் முகத்தில் இருக்கிறது ஒரு அழகான சிரிப்பு இருக்குது. அதுலேயே சொல்கிறது போட்டி எப்படி இருக்குது. மற்ற தொகுதியிலையும் இந்த மதுரை மத்திய தொகுதி தான் அந்த வாக்குவாதம் 2 வேட்பாளருக்கான வாக்குவாதம் அடிக்கடி செய்து வந்து கண்டிப்பாக வாக்குவாதம் கிடையாது சார். ஏதாவது வாக்குவாதம் கொடுத்துருக்காரு? வாக்குவாதம் தான் எப்போ அவர் இங்கே வார்த்தை கொடுத்தாரு, சுந்தர் சிடனா வார்த்தை கொடுத்தாரு. ஒரு வார்த்தை தவறான வார்த்தை அவர் பயன்படுத்திருக்காருன்னு சொல்லுங்க. அரசியல் ரீதியாக என்ன வேலை செஞ்சீங்க? ஆதாரபூர்வமாக தான் நான் காட்டுறோம். மத்திய மதுரைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அது 10 வருடமாக நீங்கள் எம்எல்ஏ ஆயிருக்கீங்க. உங்களுக்கு வந்து டாய்லெட்ஸ் கிடையாது, சாலைகள் கிடையாது, உங்களுக்கு மழை பெஞ்ச தண்ணி தேங்கி நிற்குது, உங்களுக்கு வந்து சாக்கடை பிரச்சனை இருக்குது, அங்கே இருக்கிறது கோயில் சுற்றி இருக்கிறது எந்த வசதியும் இல்லை. டூரிஸ்ட் ஸ்பாட் தானே மதுரை. உலகத்திலேயே மிக கேவலமான டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படி சொல்லும்போது மதுரை நம்பர் 1ல நிற்குது, அதுவும் மத்திய மதுரை. அப்போ இதுக்கு யார் பொறுப்பு? நீங்கள் தானே பொறுப்பு. அந்த கேள்வி மட்டும்தானே கேட்குறோம் சார். கேள்வி சுந்தர் சார் கேள்வி கேட்ட உடனே நீங்கள் நைட்டு 2 பேர் உட்கார வச்சுட்டு பெயிண்ட் அடிக்கிறீங்க, டைல் ஓட்டுறீங்க, ஜேசிபி கொண்டு வந்து அந்த குப்பையெல்லாம் எடுக்கிறீங்க. ஏன் 10 வருடமாக உங்களுக்கு இந்த குப்பை தெரியலையா? டாய்லெட் வசதி இல்லை, அது தெரியலையா? ஏன் ஈஸியாக நீங்களே வந்து ப்ரெஸ்காரங்க அங்கே போயிட்டு பார்க்கும்போது இருக்கிற டாய்லெட்ஸில் வந்து அருவாலும் கத்தியெல்லாம் வச்சுருக்காங்க. அது மக்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க. இது நாங்கள் குற்றச்சாட்டுங்கள் இருக்குது, ஆதாரபூர்வமாக அங்கே இருக்குது. கேள்வி கேட்டோம், பதில் கொடுக்கறதுக்கு வக்கில்லை. அதனால தான் தகாத வார்த்தையால் நீங்கள் விமர்சிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் புத்தி காமிச்சிட்டீங்க, நாங்கள் எங்களுடைய வளர்ப்பு காட்டுறோம், அவ்வளோதான். அதிமுக சின்னத்தை வாடகை எடுத்து சுந்தர் நிற்கிறாரு. அவருக்கு வாக்களிக்கிறது வந்து ஜெயலலிதா துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அவர் நிறைய விஷயங்கள் சொல்வார். அப்போ நீங்கள் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தாங்க, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என் கை கட்டி இருந்தது, என்னால் பண்ண முடியல, என்னை பண்ண விடலை, அவர் தானே சொன்னார். என்ன வேலை? அந்த மாதிரி நான் அப்படி கன்வே பண்ணல. இல்லை அவர் தானே தெரியும், அவர் படித்தவர் தானே. அப்புறம் வார்த்தை பார்த்து தானே பேசுவார். அப்புறம் வார்த்தை விட்டதுக்கப்புறம் நான் அப்படி பேசுகிறேன், அப்புறம் என்ன? அப்போ நாங்கள் கேட்குற கேள்வி அதுதானே. அப்புறம் ஏன் அந்த பொசிஷன் ஏறுனீங்க? என்ன வந்து ஜிம்னாஸ்ட் சொன்னீங்க, குரங்கு மாதிரி தாவி போயிட்டுருக்கேன். என்னை பற்றி நிறைய விமர்சிச்சாருல்ல. கேட்குற கேள்வி அதுதான். உங்களால் நான் ஏன் சுயமரியாதைக்காக நான் கட்சியிலேருந்து வெளியேறினேன்? நீங்கள் மக்களுக்கு எதுவுமே பண்ண தெரியல, உங்களால் முடியலன்னா உங்கள் பவர் பொசிஷன் எதுக்கு உங்களுக்கு? அப்போது உங்களுக்கு மக்கள் முக்கியம் கிடையாது, அந்த நாற்காலி தான் முக்கியம். ஒரே ஒரு கேள்வி அவருக்கு தெளிவாக கேட்கும். நீதி அமைச்சராக இருந்து 30,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. இந்த பணம் எங்கே வைக்க போகிறாங்க? அப்பனும் மகனும் அவருடைய ஆடியோ எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாத? தெரியும்ல. எல்லாத்துக்கு மேலே நான் கேஸ் போடுவேன், டெஃபமேஷன் கேஸ் போடுவேன், போட்டுட்டு தான் இருக்காரு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வாய்ஸ் ஏன் இல்லை, நான் அப்படி பேசவே இல்லை. ஏன் அந்த டெஃபமேஷன் கேஸ் அவர் போடலை? அந்த டெஃபமேஷன் கேஸ் எதுக்கு அவர் போடாமல் இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க? அதில் உண்மை இருக்குது, அவருக்கும் தெரியும். ஸோ
கேட்குற கேள்வி ஒன்று தான். அந்த 30,000 கோடி உங்களுக்கு நீங்கள் தவறாக இருந்தால் டெஃபமேஷன் கேஸ் போட்டுக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் வந்து எதுக்கு நீதி அமைச்சர் பதவியிலேருந்து உங்களை டிமோட் பண்ணாங்க, உங்களை ஐடி அமைச்சராக ஆகினாங்க, ஆனால் அங்கேருந்து உங்களை டிமோட் பண்ணிட்டாங்க. அப்போது முதலமைச்சருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லை உண்மையிலே இங்கே இருக்கிறது அந்த மாநகர ஆட்சியில் பார்க்குறதுக்கு 200 கோடி, ஆனால் அதுக்கு மேலே 2,000 கோடிக்கு மேலே இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அப்போது நீங்கள் உண்மையிலே ஊழல் பண்ணியிருக்கீங்களா, பணம் வாங்கியிருக்கீங்களா? அண்ட் அந்த 30,000 கோடி நீங்கள் ஆடியோ இருந்தது, அது வந்து உண்மையான ஆடியோ தானே? உங்களை ஏன் டிமோட் பண்ணாங்க? நான் ஏன் கட்சியிலேருந்து வெளியில் வந்து சொல்லிட்டேன், எனக்கு சுயமரியாதை முக்கியம். அந்த சுயமரியாதை எனக்கு சொல்லி கொடுத்தது அழகாக கலைஞர் அவர்கள் தான். அவர் கட்சியிலேருந்து நான் வெளியில் வந்தேன்னா எனக்கு என் சுயமரியாதை முக்கியம், நான் கட்சியிலேருந்து வெளியே வந்தேன். உங்களை ஏன் நிதி அமைச்சர்லேருந்து ஏன் உங்களை தூக்குனாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள். தேங்க்யூ.